ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் டெரஸ் கார்டன். நீங்கள் பார்க்க போகுது உங்கள் சாய் டெரஸ் கார்டன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுடுங்க. உங்களுக்கு ஹெல்த் கேர், பியூட்டி கேர், குக்கிங், கார்டன், ஸ்டோரி டைம் இப்படி அதிக ஆர்வம் இருந்தால் நம்ம சாய் டெரஸ் கார்டனை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நோயற்ற வாழ்வு என்பது மிகவும் கடினமான ஒன்றுதாங்க. நோய் இல்லாமல் உடல் இல்லை, துன்பம் இல்லாமல் மனதும் இல்லை. இந்த உடலை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும், மனதை பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் மனநோயும் உடல் நோயும் இல்லாமல் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம சாய் டெரஸ் கார்டன்ல இருந்து சூப்பரான ஒரு விஷயத்த பார்க்க போறோங்க. அதாவது சங்குப்பூ பூல நிறைய நம்ம விஷயங்கள் வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு சங்குப்பூ இலையில துவையல் எப்படி செய்யறதுன்றத தான் நம்ம பார்க்க போறோம். பூலெல்லாம் எவ்வளவு பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரி இலையிலையுமே இருக்குங்க. யாருமே நம்ப முடியாத அளவு சங்குப்பூ இலையை சாப்பிடுவதால் மிகப்பெரிய நன்மையும் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உணவுல இதை சேர்த்து சாப்பிட்றதுனால நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் நம் மனதில் உருவாகும். அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும். ஓகேங்களா? ஸோ இதை சங்குப்பூ செடின்னு சொல்றதை விட மூலிகை செடின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நான் ரொம்ப பேசாம டைரக்டா துவையல் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாங்களா? வாங்க போயிடலாம். இந்த சங்குப்பூ துவையல் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்படியே எப்படி இருக்கு தெரியுங்களா? அந்த டேஸ்ட்டு நம்ம கீரை செஞ்சு சாப்பிட்ட ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அதை விட இன்னும் அதிகமான சூப்பரான சுவையில் இருக்குங்க. நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது துவையலாவும் பண்ணலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை எல்லாம் சாம்பார்ல போட்டு செய்வோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த சங்குப்பூ இலையை நீங்க செய்யலாம். அதுக்கப்புறம் கூட்டு மாதிரியும் பண்ணலாம். எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஆனா இது நீங்க செஞ்சு சாப்பிட்றதுனால அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. மெயினா இதை நான் போட்டேன்னா, நிறைய பேர் வீட்டுல அழகுக்காக நம்ம சங்குப்பூ வளர்த்துட்டு இருக்கோம். இல்லைன்னா பூ எடுத்து சாமிக்கு வைப்போம், டீ போட்டு குடிப்போம். அந்த இலைய நம்ம அப்படியே வளர கட் பண்ணி தூக்கி போட்டுறோம். அப்படி கூடாதீங்க. ஏன்னா மூலிகையில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது சங்குப்பூல ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. ஸோ அந்த இலையிலயும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் நீங்க வேஸ்டே பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? நம்ம இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான வாழ்வே செல்வமுடைய வாழ்வு. ஓகேங்களா? இதே சூப்பரான சுவையோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு அழகான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.